வணக்கம் மக்களே, இது நியூஸ் 18 தர்பார். நான் உங்க எழில். செம்ம சீனுமா அப்படியே பாருங்க, நேரா செம்ம சீனுமாக்குள்ள போறோம். இந்த தேர்தலில் பறக்கும் படைன்னு ஒன்று வச்சுருக்காங்க. தேர்தலை அனௌன்ஸ் பண்ணால் தான் ரோட்டில் வந்து பரபரன்னு இருக்கிற எல்லாத்தையும் நோண்டி நொங்கெடுத்து இன்னைக்கு இத்தனை ஓடியை பிடிச்சோம், நேற்று இத்தனை ஓடியை பிடிச்சோம், நாளைக்கு இத்தனை ஓடியை பிடிப்போம்னு சொல்லிக்கிட்டே இருப்பாங்க. இன்றைக்கி எப்படி பிடிச்சிருக்காங்க. இதை ரெகுலராக பண்ணால் நல்லா இருக்கும்னு எல்லாரும் பேசிக்கிட்டுதாங்க. அப்படியே புதுச்சேரி முதலமைச்சர் ஐயா எங்கிட்ட சாமி மூட வந்துருப்பார் போல் இருக்கு. மனுஷன் சாமி மூட வந்தது தேர்தல் ஆணையத்துக்கு தெரிஞ்சு வச்சவளுக்கு சடக்குன்னு பிடிச்சி இறங்க கீழே இறங்க எல்லாம் செக் பண்ணணும். நான் முதலமைச்சருங்க ஐயா, அதெல்லாம் இப்போ கண்ட்ரோல் எங்கிட்ட இருக்கு, அவங்க எல்லாத்தையும் பார்ப்போம் அப்படின்ற மாதிரி சடன்னு வண்டிக்குள்ள இருக்கிறத பூரா கட்டிட்டாங்க. ஐயா, என்னையா அங்கிருந்து இங்க சாமி முடிந்திருக்கேன்னு அது ஒண்ணும் இல்லைங்க. உள்ளுக்குள்ள லேசா கொஞ்சம் கிச்சு இருக்கு. அதை ஒட்டிச்சா ஒட்டாலையா அப்படின்ற ஒரு சந்தேகத்துல தான் சாமி மூட வந்திருக்கோம். அந்த பக்கம் பாருங்க, புதுச்சேரியில் காங்கிரஸ் திமுகவும் ஒட்டாமலே இருக்காங்க. தனியா நிக்கலாம்னு அவங்க ஒரு முடிவுக்கு வந்திருக்காங்கன்னு வேற சொல்றாங்க. இப்படி ஏகப்பட்ட குழப்பங்களுக்குள்ள சாமி மூட வந்திருக்கேங்க. நம்ம உலக நாயகன் ஐயாட்ட வந்து, ஐயா எலெக்ஷன் வந்துருச்சு, நீங்களும் கூட்டணியில் நின்றுட்டிய, யார் செய்ப்பா சொல்லுங்க. இங்க வரங்க, நீங்க எல்லாத்தையும் போய் மைக்கு நிட்டு கேள்வி கேட்டா இப்போ நீங்க சொல்லுங்க யார் ஜெயிப்பான்னு. எங்க பதில் சொல்லணுங்க, இதுதான் பதில்ட்டு போயிட்டார்லாம். வெற்றி வாய்ப்பு எப்படி சார் இருக்கு? வெற்றி வாய்ப்பை நீங்க தான் சொல்லணும். நீங்க தானே ஒவ்வொரு ஆள்கிட்டையும் பேசிட்டு இருக்கீங்க. நாங்க வெற்றியை எதிர்பார்க்கிறோம், அவ்வளவுதான். வெற்றி வாய்ப்பு எப்படி சார் இருக்கு? வெற்றி வாய்ப்பை நீங்கள் தான் சொல்லணும். நீங்கள் தானே ஒவ்வொரு ஆள்கிட்டையும் பேசிகிட்டு இருக்கீங்க. நாங்கள் வெற்றியை எதிர்பார்க்கிறோம், அவ்வளோதான். நான் ரெடியாக இருக்கேன். எதெல்லாம் தூக்கி எங்கெங்கெல்லாம் இருந்து மாற்றுறதுக்கு ரெடியாக இருக்கேன். என்னையை செலக்ட் பண்ணுறது மட்டும்தான் உங்கள் வேலை. உதாரணத்துக்கு பாருங்கள், நம்மளுடைய முத்திரை சின்னம் இருக்குல்ல, சடக்குன்னு தூக்கி எடுத்து அந்த பக்கத்தில் என்ன வைக்கிறோமோ தமிழை பிரதானப்படுத்துகிற மாதிரி எல்லாத்தையும் வச்சுருவேன். சொன்னது யார் தெரியுமா? நம்ம அண்ணன் சீமா அண்ணன். செஞ்சாலும் செய்வார் உங்களுக்கு. நான் ஆட்சிக்கு வந்தால் மாற்றுவேங்கிறேன். எனக்கு அடையாளங்கிறது ஒரு அது திருவில்லிபுத்தூர்ல இருக்கிற அந்த ஆண்டார் கோயில் இருக்குல்ல, அதுதான் வச்சிருக்காங்க. அது எனக்கு உலக பொதுமறை இருந்த வள்ளுவர் பெருமகனார் தான் என் இனத்தின் பெருமை மிக அடையாளம். அதுதான் அதை வச்சு அந்த முத்திரையை மாத்துறோம். தமிழ் தாய் வாழ்த்தையே மாத்துறோம். தமிழ்நாட்டின் ஆட்சி முறை எல்லாத்தையும் மாற்றும் போது அதை மாத்திடுறேன், அதை எடுத்துறேன். எல்லாருக்கும் பொதுவா வள்ளுவர் பெருமகனாரை எல்லார் வீட்டிலும் இருக்க வேண்டிய திருக்குறள் நூலகத்தில் இருக்கு. உங்களுக்கு புரியுதுன்னு நினைக்கிறேன். அதனால திருவள்ளுவர் தான் எங்களுடைய அடையாளம். அதுதான் தமிழ்நாட்டின் அடையாளமா இருக்கு. அதை மாற்றும். தம்பியடா, இனிமே வெளிநாட்டில் போய் ஒட்டகம் மேய்க்கிறது ஆடு மேய்க்கிறதுலாம் வேணாம். அந்த ஒட்டகம் மேய்க்கிறது ஆடு மேய்க்கிறத இங்க ஆடு மேய் மாடு மேய் என்ன வேணாலும் மேய். நல்ல டீசெண்டா ட்ரெஸ் போட்டு மேய், கோட்டை சூட்லாம் போட்டு கூட மேய்க்கலாம், தப்பு கிடையாது. நீ கோவணத்தை கட்டி தான் மேய்க்கணும்னு யார் சொன்னது? உனக்கு அரசாங்க வேலை, அண்ணன் தர்றேன், என்னை முதல்வராக்கி விடு அப்படிங்கார். இங்க ஆட்சியில இருக்கிறவங்க இந்த பொது புத்தியில இப்பவுமே சீமா ஆடு மாடு மேய்க்க சொல்றான், சீமா வேளாண்மை செய்ய சொல்றான். அது இப்போ உங்களுக்கு எங்கள் கிராமத்திலேப்பா 10 ஏக்கர் வச்சு வேளாண்மை செய்கிறவனுக்கு பொண்ணு கொடுக்க மாட்டாங்க. மாப்பிள்ளை எங்கே இருக்காருன்னா துபாயில் இருக்காருங்க. துபாய் மாப்பிள்ளைம்பாங்க. துபாய்க்கே கட்டி கொடுக்க போகிற மாதிரி. அது ஒரு நோய் தானே. அவன் அங்கே போய் ஒட்டாங்க தான் மேய்ப்பான். இப்போ இங்கே வேளாண்மை செய்கிறவனுக்கு மதிப்பு இருக்காது. அப்போ அதுக்கு மதிப்பு உயர்த்தணும்னா அது அரசு பணி ஆகுனா தான் மதிப்பு ஏறும் உங்களுக்கு. அப்போ நீங்கள் அதுக்கு கவர்மெண்ட் வேலைடா, அரசாங்க வேலை அப்படின்னா என்ன பண்ணுவேன்? நீங்கள் நான் மருத்துவத்தை உங்களுக்கு கொடுத்துட்டேன்னா தம்பி, கல்வியை நல்லா உங்கள் பிள்ளைகளுக்கு கொடுத்துட்டேன்னா, நீரெல்லாம் விநியோகம் பண்ணிட்டேன்னா, இப்போ நீங்கள் 1000 ரூபா கொடுக்குறீங்க, எங்கள் அம்மா 30 குடுவை வாங்குறா தண்ணி. ஒரு குடுவை எவ்வளோ? இந்த 1000 ரூபாய்க்கு தண்ணியே வாங்கி குடிக்க முடியாது. நான் தண்ணியை கொடுத்துறேன்றேன், தடையில்லாத மின்சாரம் தந்துடுறேன் குறைந்த கட்டணத்துக்கு. ஏன்னா நானே உற்பத்தி செஞ்சிடறேன்ல. அப்படிங்கும்போது உங்களுக்கு ஒரு 10,000 சம்பளம் கொடுத்தோன்னா நீங்கள் செலவு பண்ணிடுவீங்களா தம்பி? எவ்வளவு பொருளாதாரம் எங்கே போகுது என் குடிகளுக்குன்னா மருத்துவம் கல்விக்கு குடிநீருக்கு தான் போகுது.
அதை வந்து நான் முழுக்க குறைச்சிடுறேன். சுத்தமா அதை மறந்துரு, நீ இதை மறந்துரு, நான் தந்துடுறேன், வேற சொல்லு, அது ஏன் பொறுப்புன்ட்டல்ல அப்படின்னு சொல்லிடுது. அரசு பொறுப்பேற்றுருக்கு. இது என்னன்னா இவங்க பொது புத்தியில இது ஒரு இழிவா பேசி பேசி ஆடு மாடு மேய்க்க சொல்றா, ஆடு மாடு மேய்க்க சொல்றா, அப்ப சாராயம் வைக்க சொல்ற. அப்படியே இன்னொரு விஷயத்தை அழகா அல்வா மாதிரி சொன்னார்ல, இங்க இருக்க எதுக்கு எடுத்தாலும் நேரா தலைநகர் சென்னைக்கு வரணும், தலைநகர் சென்னைக்கு வர ரொம்ப சங்கட்டமா இருக்கு. அதனால நாம என்ன பண்றோம், 5ஆ பிரிக்கிறோம் தலைநகரத்தை. அங்கங்க அப்படி போனோம்னா ஒரு 1 hour டிக்கெட் பஸ் சரக்குன்னு போய் தலைநகர்ல போய் இது பண்ணணும். அப்படி அண்ணன்ட்ட ஐடியா இருக்கு, முதல்வர் ஆக்கி விடுங்க. நிர்வாகத்தையும் அதிகாரத்தையும் பரவலாக்கணும்னு நினைக்கிறோம். இப்போ அந்த அடிப்படையில் இப்போ உலக நாளில் பல்வேறு நாடுகள் வந்து பல தலைநகரங்களை கொண்டு, அப்போ நிர்வாக வசதிக்காக இப்போ நம்ம 5 தலைநகரங்களாக பிரிக்கும்போது எளிமையாயிருக்கு. இப்போ எல்லாமே நகர்ப்புறத்தில் தான் கிடைக்குது. ஒரே தலைநகரம் போது இங்கே தான் கல்வி, வேலைவாய்ப்பு, நல்ல மருத்துவம் இதெல்லாம் கிடைக்குதுன்னொன்னே எல்லா இடங்கள்லேருந்து ஒரே இடத்த குவிகிறாங்க. இப்போ 8 கோடி மக்களில் பார்த்தீங்கன்னா 2 கோடி பேர் ஒரே நகரத்தில் இருக்காங்க. அதனால நகரம் விதிங்கி வழியுது. எவ்வளவு நெரிசல் இருக்குது, எவ்வளவு வாழ்விட பற்றாக்குறையெல்லாம் இருக்குது உங்களுக்கு புரியும். அப்போ நம்ம அதை பிரித்து இப்போ சென்னையா திரைக்கலை, கணினி, துறைமுகம் இந்த நிர்வாகத்துக்கான கட்டமைப்பு இங்கே வச்சிடறோம். இப்போ திருச்சி நிர்வாகத்துக்கான தலைநகர், தலைமைச் செயலகம் எல்லாம் இங்கே. மதுரை கலை பண்பாட்டுக்கு, கன்னியாகுமரி தமிழர் மெய்யியலுக்கு, இப்போ கோவை, ஈரோடு, திருப்புறத்தை உள்ளடக்கி அந்த சேலம் அந்த பகுதி மையத்தில் தொழில் வளர்ச்சி, தொழில் வளர்ச்சிக்கு. அதனால் இப்போ 5 தலைநகரம் வரும்போது அவங்கவுங்க வாழ்விடத்தில் இங்கேருந்து சென்னைக்கு தான் வரணுங்கிறது இல்லை. இப்போ திருச்சியில் அது எம்ஜிஆர் அவர்கள் முயற்சி பண்ணாங்க, அப்புறம் விட்டுட்டாங்க. அந்த இடம்னா தங்கச்சி எந்த இடத்துல இருந்தாலும் தமிழ்நாட்டில் ஒரே நாளில் வந்துட்டு ஒரே நாளில் திரும்பக்கூடியது அதுதான் நடுவால் இருக்குது. அதனால எல்லா கட்சியும் மாநாடு அங்கே போடுது. மற்றனா சென்னைக்கு வர ஒரு நாள், அப்போ இங்கே வேலையை முடிச்சுட்டு போகணும்னா 2 நாள் செலவு பண்ணும். இப்போ அதனால தான் இது ஒன்றும் பெரிய இது இல்லை. பிரிச்சுக்கிறேன். ஒரே இடத்துல 5 இடத்துல ஒரே இடத்துல 5 கோப்பு இருக்கிறது பதிலாக 5 ஃபைல் இருக்கிற பதிலாக இங்கே ஒரு ஃபைல், இங்கே ஒரு ஃபைல், இங்கே ஒரு 5 கோப்பாக பிரித்து விட்டுறேன். இவ்வளோதான். தம்பிகளா, நீங்க யாருக்கு வேணாலும் ஓட்டு போடுங்க, அது உங்க உரிமை. ஆனா அண்ணன் எப்படியெல்லாம் இந்த ஆட்சியை பண்ணலாம்னு ஒரு செயல் திட்டம், வரைவு திட்டம் வச்சிருக்கேன். இதெல்லாம் உங்களுக்கு வேணும்னா அண்ணனை முதல்வராக்குங்க அப்படிங்க. ரொம்ப நல்லா இருக்கும். மக்கள் நல்லதை தான் தேர்வு செய்வாங்க. எப்பவுமே நல்லதை தான் தேடுவாங்க. எது சரியோ அதை தான் தேர்வு செய்வாங்க. நாங்க சொல்லுவோம், எல்லாரும் அவங்க கருத்தை எடுத்து வைக்கிறாங்க. எது சரியா இருக்கோ அதை தேர்வு செய்யுங்க. எங்களுக்கு தான் போடுங்கன்னு நாங்க சொல்லலை, எது சரியோ அதை செய்யுங்கன்னு சொல்லுவோம். அதுதான் எங்கள் மக்கள்கிட்ட நாங்கள் செய்ய முடியும். ஏன்னா மற்றவங்க மாதிரி நான் வாக்குக்கு காசு தர மாட்டேன். உங்களுக்கு சேவை செய்ய நான் உங்களுக்கு காசு கொடுக்குறேன்னா நான் ஏமாத்துறேன்னு அர்த்தம். நான் உங்களுக்கு உண்மையிலே சேவை செய்ய வந்திருக்கேன், என்னை நம்பி வாக்கு தாங்க அப்படின்னு தான் நாங்கள் கேட்போம். உள்ஒதுக்கீடு அப்படிங்கிற ஒரு விஷயத்துக்குள்ள நம்ம பயணப்பட்டோம்னா அதுக்குள்ள இருக்கக்கூடிய சிரமங்கள் எல்லாம் ஆராய்ஞ்சு எங்க போய் நிற்கணுமோ அங்கே போய் நிற்கணும். இப்போ கடைசியில் அது ஏன் தலையில வந்து விழுகிற மாதிரி இருக்குது. இதனால தான் சொல்றேன், இந்த மாதிரி பிரச்சனைலாம் வேண்டாம், அண்ணனை முதல்வராக்குங்க அப்படிங்கிறேங்கிறார். எங்க பாட்டனார் அயோத்தியாஸ் என்ன சொல்றாரு, நீங்க சமபங்குங்கிறத நான் ஏற்கனவே எதிர்க்கிறேங்கிறார். அதுதான் அதுக்கப்புறம் பின்னாடி அண்ணல் அம்பேத்கர் வலியுறுத்துறாரு. எப்படின்னா சமபங்குன்னா நீங்க பன்னெடுங்காலமா நீங்க மாளிகையில் இருப்பீங்க, நான் மண்குடிசையில் இருப்பேன், நீங்க மேட்டில் இருப்பீங்க, நான் பள்ளத்தில் இருப்பேன். அப்புறம் நீங்க கல்வி மறுக்கப்படாத சமூகம், நான் கல்வி பல 1000 ஆண்டுகளா 100 ஆண்டுகளா மறுக்கப்பட்ட சமூகம். ஒரு 2 பேரும் ஒரு இடத்துக்கு வரும்போது பொதுத்திறனில் வருவது கடினம். இப்போ நீங்க எப்படி நீங்க கவனிக்கணும்னா 100 நாள் வேலைக்கு போற எங்க அம்மாவுக்கு என்ன உப்பு, ஊறுகாய், அரிசி, பருப்புக்கு வரியோ அதே வரி தான் சரக்கு மற்றும் சேவை வரி அதானி அம்பானி மனைவியும் கட்டுவாங்க. உங்களுக்கு வரி ஒன்றா இருக்கு, வாழ்க்கை தரம் ஒன்றா இல்லை. அப்போ சமபங்கிறது சரியா இல்லை, உரிய உரிமை உங்களுக்கு விளங்குதா? அப்போ அந்த அடிப்படையில் இந்த குடிகள், இந்த நாட்டின் குடிகள் எல்லாருக்கும் அவரவர்கள் குடிகளின் எண்ணிக்கைக்கேற்ப உரியதை பிரித்து கொடுக்கப்படணும். அதான் எண்ணி கொடு, எடுத்து கொடுக்காதே, அள்ளி கொடுக்காதே, அளந்து கொடு அப்படிங்கிற கோட்பாட்டை முன்வைக்கிறதுக்கு காரணம் அதுதான். இப்போ எங்கெல்லாம் குடிவாரி கணக்கெடுப்பு, சாதிவாரி கணக்கெடுப்பு கேட்கறது காரணம், நீண்ட காலமாக ஐயா ராமதாஸ் நாங்கள்லாம் கேட்கறது காரணம் அதான். நீங்க அவரவருக்கு உரியது கிடைச்சிட்டா சமூகத்துல போட்டி, பொறாமை, உங்களுக்கு உண்டானது உங்களுக்கு கிடைச்சிருச்சுன்னா நீங்க போயிடுவீங்க, ஒரு பிரச்சனை வராது. அவருக்கு உண்டானது கிடைச்சிருச்சுன்னா போயிடும். அப்ப எல்லாருக்கும் உரிய கல்வி, வேலை வாய்ப்பு, அரசியல் அதிகாரத்தை சரியா பிரிச்சு கொடுக்கறது கொண்டு வந்தது தான் இந்த சமூக நீதி. உங்க பிளந்தான்னு சொல்றது. இப்ப நீங்க ஐயா நாங்க 18 விழுக்காடு எங்களுக்கு இருக்கு. யாருக்கு? பறையர், தேவேந்தருக்கு, ஆதி தமிழ் குடிகளுக்கும் தேவேந்தருக்கு. இதுல திடீர்னு எடுத்து உள்ஒதுக்கீடு 3 விழுக்காடு அருந்ததியருக்கு கொடுத்துருவோம். நீ பொதுவில் தானே இப்போ 10 விழுக்காடு எப்படி கொடுத்தாங்க பொருளாதார அடிப்படையில் பின்தங்கியவர்களுக்கு பொதுவில் இருந்து, அதில் தானே கொடுத்துருக்கணும். நீங்கள் அவ்வளோ காலம் ஆட்சியில் இருந்தீங்களா, பொதுவில் இருந்து பிரித்து 3 விழுக்காடு இல்லை 6 விழுக்காடு கூட கொடுங்க. யார் கேட்க போகிறா? எனக்கே 10ல் 4 நெளிஞ்ச தட்டில் 4 பருக்கை போட்டு சாப்பிட்ருக்கேன், அதில் 2 எடுத்து கொடுத்தா அப்படி சரி கொடுத்துட்டீங்க விடு. நீ பிசி எம்பிசியிலேருந்து கொடுத்துருக்க முடியுமா? நீ எதை கொடுத்துருந்தா வெளியே நடமாடி இருக்க முடியுமா? நான் கேட்கறதுக்கு பதில் சொல்லு. நீ எனக்கு குரல் இல்லை, அதிகார வலிமை இல்லை, அரசியல் வலிமை இல்லை, நான்
அப்படின்னா நீ டக்குன்னு கொடுத்துட்ட. ஏன்னா நான் கேட்க வேண்டியவெல்லாம் உனக்கிட்டே 2-3 சீட்டுக்கு வந்து நிற்கிறதுனால நீ ஏன் சீட் எடுத்து கொடுத்துட்ட. அப்புறம் ஒரு அக்கா என்ன ஒன்று தெரியுமா, நான் வந்து ரொம்ப ஈகராக உள்ள போனேன், அண்ணன் தான் வந்து மாற்றத்தை கொண்டு வரார், அதாவது தளபதி அவர் கடைசியில் என்னடான்னா இப்படி அப்படியே போறாரு, அது எனக்கு பிடிக்கல. அதனால இனி அந்த இது நான் இங்கே போய் பழத்தில் ஜாயின் பண்ணுறேன், அங்கே போய் ஜாயின் பண்ணிட்டார்லா. இன்று திராவிட முன்னேற்ற கழகத்தில் தலைவர் முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் அவர்களின் தலைமையில் என்னை நான் இணைத்துக் கொண்டேன். திராவிட இயக்கத்தில் என்னை இணைச்சிக்கிறது ரொம்ப பெருமையான ஒரு விஷயமா பார்க்குறேன். பெண்களுக்கு பாதுகாப்பு திராவிட முன்னேற்ற கழகத்தை தவிர வேற எந்த கட்சியிலையும் கொடுக்க முடியாது. புதுசாக ஒரு கட்சி வருது, மாற்றம் கொடுக்க போகுது. தமிழக மக்களுக்கு தாவேக்கா பெரும் ஏமாற்றத்தை கொடுக்கறதுக்கு தான் இந்த எலெக்ஷனில் வராங்கன்னு நினைக்கிறேன், நம்புகிறேன். மக்களுக்கு எந்த விதத்துலையும் ஏமாற்றமும் கொடுக்க விட மாட்டோம். பெண்களுக்கு எந்த விதத்துலையும் அவமரியாதையும் செய்கிறதுக்கு தமிழ்நாட்டு பெண்கள் இடம் கொடுக்க மாட்டாங்க. குறிப்பாக பெண்களை அவமதிக்கிறத நான் முற்றிலும் எதிர்க்கிறேன். அத்தகைய வகையில் தமிழக வெற்றி கழகத்திலிருந்து விலகி இன்னைக்கு நான் திமுகவில் அனுப்பிச்சேன். அப்படியே அக்கராகரம் பகுதியில் கருப்பு துணியை கட்டிக்கிட்டு கோஷம் போட்டுக்கிட்டே போறாங்க. என்னத்துக்குன்னு கேட்டா ரோடு ஓடலையில, நீங்க எதுவும் பண்ணலையில, இப்போ ஓட்டு கேட்டு வரும்போது இப்போ கேட்கலன்னா அப்புறம் நீங்க போடவே முடியல அப்படின்னு வித்தியாசமா போராட்டம் பண்ணணும்னு எல்லார் கவனத்தையும் ஈர்த்திருக்காங்க. தேர்தல் ஆணையம் பார்த்துருக்கு. முடியல முடியல வேண்டும் வேண்டும் முடியல 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 முடியல. இறைவன் நீக்கமர நிறைந்திருக்கிறவன். நீங்க அந்த இடத்துக்கு வந்து தான் மற்ற விஷயங்களை பண்ணணும். மாமல்லபுரத்தில் கூப்பிட்டு வச்சுக்கிட்டு நீங்க வாட்டுக்கு அல்லாஹ் பார்க்கணும், ஓகேவா? என்ன நினைச்சுக்கிட்டு இருக்கிறீங்க? நீங்க வாட்டுக்கு ஸ்கிரீனை கட்டி உள்ள எல்லாத்த வேலையும் பார்ப்பீங்க, நாங்கெல்லாம் பார்த்துக்கிட்டு இருக்கணுமா அப்படின்னு பொங்குறாரு அபூபக்கர் அண்ணாச்சி. மக்களோட மக்களாக இருக்கணுமா இல்லையா? மக்களினுடைய தலைவர்னு சொன்னால் மக்களோட மக்களாக இருக்கணும். இவர் வந்துக்கிட்டு இந்த சினிமா தேட்டரில் போய் ஒரு நடிகரை பார்க்குற மாதிரி தான் இன்றைக்கி ஒரு ரோட் ஷோ பண்ணிக்கிட்டு திரைமறைவாக இருந்துக்கிட்டு எல்லாரையும் இவர் போய் பார்க்க வேண்டியது. பாதிக்கப்பட்ட மக்கள் கூட இவர் போய் பார்க்காம பனையூரில் போய் தான் இவரை பார்க்க வேண்டியது. இந்த லெவலில் தான் அவருடைய நடவடிக்கை இருக்குது. தவிர்த்து அவருடைய நடவடிக்கைகளோ அவருடைய பேச்சுகளோ முதிர்ச்சி இல்லை. அவருடைய பேச்சிலையும் மற்றதிலையும் ஒரு பொதுவான தலைவராகவும் தெரியவில்லை. அவருடைய ஒவ்வொரு நடவடிக்கைகளிலும் பிஜேபி இயக்குவதாகத்தான் நாம் அறிகின்றோம். அவர் மட்டுமல்ல, அவரோடு நெருங்கி இருக்கக்கூடிய ஆதவ் அர்ஜுன் போன்றவர்களுடைய பேச்சுகள்லாம் இருக்க ரொம்ப ஒரு மட்டரகமான பேச்சு. தம்பி விஜயை பற்றி கேளுங்க, அவர் அப்படியே கழுத்தை வடக்குன்னு வச்சுட்டு ஆடுவார், அதை பார்த்துருக்குறோம். அதனால அவர் எனக்கு நல்லா தெரியும், கட்சி ஆரம்பிச்சிருக்காரு, நல்லா தெரியும், ஓகே, பிரச்சனை இல்லை. ஆனால் அதில் இருக்கக்கூடிய ஆதவர்ஜனா அது என்னமோ சொல்கிறீங்களே, அதெல்லாம் நமக்கு தெரியாது. அது யாருன்னே தெரியாது. அவர் மூஞ்சியும் பார்த்ததில்ல, முகரையும் பார்த்ததில்ல. எங்கே இருக்கா நயினாராஜியே? அதான் நான் ஏற்கனவே நான் தமிழ்நாடு பாரதிய ஜனதா கட்சியின் தலைவர் முறையில் நான் யாரோடும் இதுவரைக்கும் பேச்சுவார்த்தை நடத்தவில்லை. உங்களுக்கு தெரியும். அவர்களும் யாரும் என்கிட்ட வந்து பேச்சுவார்த்தை செய்யவும் இல்லை. இல்லாத பட்சத்தில் ஒரு பிம்பம், ஒரு கம்பம், அதெல்லாம் தேவையே இல்லை. நீங்கள் சொல்கிற நபரே எனக்கு தெரியாது. அதிமுக திமுக எல்லாம் பெரிய விஷயம்லாம் கிடையாது. இப்போ திமுக மேலெல்லாம் ஏகப்பட்ட கேஸ் சிபிஐயிலிருந்து இருக்குல்ல. விஜய் வந்ததுனால தான் நடந்ததுன்னு நீங்கள் கங்கணம் கட்டிட்டு பேசக்கூடாது. அது ஏகப்பட்டது அங்கிட்டு இருக்கு. அதனால அது வேற இது வேறன்னு செக்ரிகேட் பண்ணணும், அதாவது பிரிக்கணுங்க. நான் நிறைய வாட்டி சொல்லியிருக்கேன், இடி, இன்கம் டேக்ஸு எல்லாமே அது இண்டிபெண்ட் பாடி. நாங்கள் யாரையும் மிரட்டுறதும் கிடையாது, அந்த பழக்கமும் கிடையாது. அது அவங்களுடைய இடியில் இப்போ உங்களுக்கு இடி சம்மந்தப்பட்டிருந்தால் உங்களுக்கு இடி வரும், சம்மந்தம் இல்லாமல் உங்களுக்கு இப்படி இடி வராது. ஆனால் அது இண்டிபெண்ட் பாடி, அதுக்கும் எங்களுக்கும் எந்த விதமான சம்பந்தம் கிடையாது. நடிகர் விஜய் வந்து ஆனால் எதிர்கட்சிகள் வந்து அதையே திருப்பி இன்கம் டேக்ஸ் இடி வச்சு தான் அவங்க மிரட்டுறாங்க அப்படிங்கிற குற்றச்சாட்டை திருப்பி வைக்கிறாங்க. தேர்தல் நேரத்தில் அது மிகப்பெரிய பிரச்சனை உருவாக்குவாங்க அப்படின்னு சொல்லி. அதாவது திடீர்னு இப்போ இன்றைக்கி மட்டும் ஒரு கேஸ் போட்டால் மிரட்டுற மாதிரி சொல்லலாம். உங்களுக்கு கேஸு தான் 5 வருஷத்துக்கு முந்தையே இருக்க. போன தேர்தலுக்கு முந்தைய எல்லாருக்கும் கேஸ் இருக்குது. அதுக்கும் அப்போ நாங்கள் பிஜேபி வச்சு மிரட்டுறோன்னு சொல்ல முடியுமா என்ன? விஜய் கட்சி ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி இருந்து பல திமுக அமைச்சர்கள் மீதும் வழக்கு இருக்குது. அது இடி வழக்கு இருக்குது, இன்கம் டேக்ஸ் வழக்கு இருக்குது, 10 வருஷத்துக்கு முந்தையும் வழக்கு இருக்குது. அப்போது அதெல்லாம் பார்த்தா நாங்கள் அதை வச்சு மிரட்டுறது மாதிரி நீங்கள் சொன்னால்
அது எப்படி பொருத்தமாக இருக்க முடியும்? மம்பட்டி எடுத்து நங்கு நங்குன்னு வெட்டி கடப்பாரை வச்சு குத்தி கீழடியில் இருக்கிறத பூரா எடுக்கிறதுக்கு காசு கொடுத்தது யாரு? சென்ட்ரல் கவர்மெண்ட் எங்கள் மோடி ஐயா தான் கொடுத்தார். நீங்கள் என்னமோ மம்பட்டி எடுத்து வெட்டி எல்லாத்தையும் தூக்கி போட்ட மாதிரி நீங்கள் பெருமையாக பேசிக்கிறீங்க. கீழடியும் எங்களுடைய சாதனை தான் தமிழிசை இயக்க சத்தியம் பண்ணுறாங்கல்ல. கீழடியில முதலில் கீழடி அகழ்வாராய்ச்சிக்கு அதிக நிதி ஒதுக்கியதே மரியாதைக்குரிய பாரத பிரதமர் தான். ஆக கீழடியில அகழ்வாராய்ச்சிக்கு நிதி ஒதுக்குனா நாங்க அழுத்தம் கொடுத்ததுனால அப்படின்னு சொல்ல வேண்டியது. அதே மாதிரி சாகித்ய அகாடமியை பற்றியும் ஞானபீட விருதை பற்றியும் ஒருதலை பட்சமா இருந்து கொண்டிருக்கிறார்கள் என்று சொல்லிட்டு தமிழர்களுக்கு கிடைத்த உடனேயே அது தனியார் நிறுவனமா அரசாங்க நிறுவனமா என்று பாராமல் உடனே அவர்களுக்கு கிடைக்கும் பொழுது நாங்க அழுத்தம் கொடுத்துதான் நாங்க போராடிதான் பெற்றோம் என்று சொல்வது. ஆக நீங்க போராடி யூபி அரசாங்கத்துல நீங்க ஆட்சியில் இருக்கும் பொழுதே தமிழுக்கு எந்த மரியாதையும் உங்களால் கொண்டு வர முடியவில்லை, தமிழர்களுக்கும் எந்த மரியாதையும் கொண்டு வர முடியவில்லை. பெண் சமுதாயத்திற்கு எதிராக பொங்குகிற அக்கா லேசா சில இடங்கள் அப்படியே லைட்டா சறுக்கி அப்படி போறாங்க. என்ன வராங்கன்னா, முன்னாள் அமைச்சர் ஏதோ வாய் தவறி உளறிட்டாருங்க, கண்டிக்கிறான். நான் அவர் யாரும் கூட எனக்கு தெரியாது, அதுக்காக அப்படி இப்படிலாம் பேசப்படாது, நீங்க பண்றதெல்லாம் நியாயம் இல்லை அப்படின்ற மாதிரி அக்கா ஏன் தெரியல இப்ப சமீப காலமா கொஞ்சம் சறுக்கலாவே பேசுறாங்க. சில பேர் சில வார்த்தைகளை பெண்களுக்கு எதிராக பேசினால் நிச்சயமாக அதுக்கு எதிர்ப்பு தெரிவிப்போம், அது கண்டனத்திற்குரியது. ஆனா நான் ஒரு கேள்வி கேட்கிறேன், திமுக கூட்டணி கட்சியை சார்ந்தவர்களுக்கு, ஒரு வார்த்தைக்கு கண்டனம் தெரிவிப்பவர்கள் ஒரு கொலைக்கு கண்டனம் தெரிவிச்சீங்களான்னு நான் கேட்கிறேன். ஒரு பெண் குழந்தை கொலையுண்டு அங்கே கிடக்கிறாள், எல்லாம் அப்படி சொல்லலாமா வேணாமான்னு மெதுவா நீங்க கண்டனம் தெரிவிக்கிறீங்க. ஆக பெண்ணினமே கொலையுண்டு கிடக்கிறது, பெண்ணினமே பாதுகாப்பு இல்லாமல் கிடைக்கிறது, அதுக்கு ஏதாவது குரல் கொடுக்கல. ஆக இதுதான் இந்த மாறுபாடு தான் வேண்டான்னு நான் சொல்றேன். ஆக உயிர் போவது அதை பற்றி கவலைப்படாமல் அரசியலுக்கு ஒரு வார்த்தையை வைத்து மட்டும் கண்டனம் செலுத்தி கொண்டிருப்பவர்கள் வாழ்க்கையே போயிடுச்சே. ஆக பெண்களுக்கான வார்த்தைக்கு கண்டனம் தெரிவிப்பவர்கள் பெண்களுக்கான வாழ்க்கைக்கு கண்டனம் தெரிவிக்கலன்றதான் எனது ஆதங்கம். ஜோதிமணின்னு ஒருத்தர் இருக்காங்கடா, சொல்றாங்க ரொம்ப சப்போர்ட் பண்ணாதீங்க, அவங்க ஊரை அப்படித்தான் எப்போ பார்த்தாலும் இப்படித்தான் பேசுறது வழக்கம், பொம்பளையினால அவங்களுக்கு கிள்ளுக்கிறதா, எலெக்ஷனை பற்றி பேச மாட்டாங்க, எதிர்கட்சியை பற்றி பேச மாட்டாங்க, ஆனால் பொம்பளைகளை பற்றி மட்டும் பப்பரமேனு உட்காந்து பேசுவாங்க, உங்களை பற்றி எல்லாம் தெரியும் போக்காங்க. தமிழ்நாட்டில் பெண்களுக்கு பாதுகாப்பு இல்லைன்னு முதல்ல கரூர்ல தான் போராட்டம் பண்ணாங்க. கரூர்ல பாஜகவுடைய மாநில தலைவர் என்னையே ரொம்ப ஆபாசமா பெண்களுக்கு பாதுகாப்பானது இல்லைன்னு சொல்ற கூட்டத்தில் பேசுறாரு. அதே மாதிரி சிவி சண்முகம், விஜயபாஸ்கர், திண்டுக்கல் சீனிவாசன், இந்த மாதிரி மொத்த கூட்டணியே வந்து பெண்களை எவ்வளவு இழிவுபடுத்த முடியுமோ, ஆபாசமாக பேச முடியுமோ, அருவருக்கத்தக்க வகையில பேச முடியுமோ பேசுறாங்க. இதுதான் வந்து தமிழ்நாட்டின் கலாச்சாரமா? ஒரு பெண்களை பத்தி ஒரு அரசியல் மேடையில பேசுறதுக்கு 1000 விஷயம் இருக்கு. நீங்க தமிழ்நாட்டை பத்தி பேசுங்க, தமிழ்நாட்டு மக்களுடைய எதிர்காலத்தை பத்தி பேசுங்க, மாநில உரிமைகள் பறிக்கப்படுறத பத்தி பேசுங்க, கூட்டணி இருந்தாலும் பேசலாம்ல. இவன் தமிழ்ல ஒரு மேடை போட்டு பெண்களை அசிங்கப்படுத்துறதுக்காகவே பாஜக அதிமுக கூட்டணி ஒரு மேடை போடுறாங்க அப்படிங்கிறது ஒரு வருத்தமா இருக்கு. ஆனா தமிழ்நாட்டு பெண்கள் அதையெல்லாம் கேட்டுட்டு கடந்து போற பெண்கள் இல்ல, அதற்கான எதிர்வினை வந்து ரொம்ப கடுமையா இருக்கிறதையும் நம்ம பாக்குறோம்ல. நம்ம அண்ணாச்சி செல்வ பிறந்த அண்ணாச்சி சொல்றாங்க, இங்க பாருங்க, எலெக்ஷனுக்கு அப்புறம் என்ன நடக்குதோ இல்லையோ ஒண்ணு கண்டிப்பா நடக்க போகுது. என்னன்னா பாசகவும் அதிமுகவும் ஒன்னு சேர்ந்து கையை மேலாக்க தூக்கிட்டு நிப்பாக ஓல் இருக்கு அப்படிங்காரு. என்னன்னா ஒரு முடிவு எடுக்கணும்னா டெல்லிக்கு இபிஎஸ் போறார், கூட்டணி பத்தி பேசுனா டெல்லிக்கு இபிஎஸ் போறார், தொகுதி பங்கீடு இபிஎஸ் போறார். ஏங்க இங்க இருக்கணுங்க, நீங்க இருக்கணும், அவங்க தாங்க வரணும் அப்படிங்கார். நான் பலமுறை சொல்லியிருக்கேன், அது அதிமுக கூட்டணியில் பாஜக கூட்டணி, டெல்லி கூட்டணி, எங்களது தமிழ்நாடு கூட்டணி. டெல்லிக்கும் தமிழ்நாட்டுக்கும் நடக்கின்ற சித்தாந்த போர். டெல்லி என்ன நினைக்கிறதுன்னா தமிழ்நாட்டு உரிமைகளை பறிக்க வேண்டும், தமிழ்நாட்டு மக்களுடைய வரலாற்றை சிதைக்க வேண்டும் நினைக்கிறது. நாங்கள் தமிழ்நாட்டில் இருக்கின்ற கூட்டணி, திராவிட முன்னேற்ற கழகம், காங்கிரஸ், பேரியக்கம், தோழமை கட்சிகள்லாம் தமிழ்நாட்டு மக்களை தலைநிமிர வைக்க வேண்டும், எங்கும் தலைகுனிய விடக்கூடாது, இவருடைய கலை, கலாச்சாரம், பண்பாடு, இலக்கியம், இலக்கணத்தை மீட்டெடுக்க வேண்டும். இதை மீட்டெடுப்பதற்கும் தலைநிமிர வைப்பதற்கும் எங்களுடைய கூட்டணி, தலைகுனிய வைப்பதற்கும் தமிழ்நாட்டு உரிமையை டெல்லியில் அடகு வைப்பதற்கும் பாஜக தலைமையில் இருக்கின்ற கூட்டணி. அவர் தான் அடிக்கடி சொல்லிட்டாங்க பாஜக கூட்டணி, பாஜக கூட்டணி. இவர் எத்தனை முறை டெல்லி போனாலும் தேர்தலுக்கு பிறகு அது பாஜகவோட இணைக்கப்படும் ஒரு கிளையாக தான் இருக்கு.
ஒற்றுமனை எங்களை பார்த்து தெரிஞ்சுக்கங்க. ஒரு காலத்தில் 100-150 சீட்டுக்கு மேலெலாம் வாங்கி அப்படியே 110 இதுலலாம் ஜெயிச்சு ஆட்சியில் உக்காந்தோம். ஆனால் இன்னைக்கு 28-25 அப்படின்னு போகுது. மனசு கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்குது, வலிக்குது, நிலைமை அப்படி. அதுக்காக கூட்டணியிலேருந்து நாங்கள் பிச்சுக்கிட்டோ இல்லைன்னா கோவிச்சுக்கிட்டோ போகலை, இறங்கி வேலை செய்வோம்ல. இதுதான் கூட்டணி தர்மம், எங்களை பார்த்து கற்றுக்கங்க. எல்லா தோழமை கட்சிகளுக்கும் அவங்களுக்கு கேட்பதற்கு உரிமை இருக்கு, கொடுப்பதற்கு மனம் இருக்கு மாண்புமிகு முதலமைச்சருக்கு. ஆனால் காங்கிரஸை கம்பேர் பண்ணி கேட்க வேண்டாம். காங்கிரஸ் இன்னைக்கு 100 நாடாளுமன்ற தொகுதிகள் நாடாளுமன்றத்தில் இருக்காங்க. எத்தனை தொகுதி? 100 நாடாளுமன்ற தொகுதி, பிரதான எதிர்கட்சி. இங்கேயும் நாங்கள் பாண்டிச்சேரி உட்பட 10 நாடாளுமன்ற உறுப்பினர் இருக்கோம். ஏற்கனவே பல முறை சொல்லிட்டான், எங்களை நீங்கள் ஒப்பிட்டு பேச வேண்டாம். எங்களை ஒப்பிட்டு 110 தொகுதியில் நின்றவங்க நீங்க நாங்கள் 28 தொகுதியில் நிற்கிறோம். எங்களுக்கு எவ்வளோ வேதனை இருக்கும்? அந்த வேதனை அவங்க புரிஞ்சுக்கணும்ல. நீ காங்கிரஸ் கொடுத்தா 41 கொடுத்துருக்காங்க, 63 கொடுத்துருக்காங்க, 63ல் நின்னோம், 41ல் நின்றோம், அப்புறம் 25 கொடுத்தாங்க. அப்போ நாங்கள்லாம் இது மாதிரி நீங்கள் இவங்களுக்கு கொடுத்து அவங்களுக்கு கொடுத்து ஒப்பிட்டு பேசலை. நம்ம தோழமையோடு மக்களுக்காக இருக்கோம், மக்களை சந்திக்க போகிறோம். 210 தொகுதிக்கு மேலே வெற்றி பெற போகிறோம். காங்கிரஸை ஒப்பிட்டு நீங்கள் சொல்கிறது சரி, ஆனால் உங்கள் கூட இருக்கிற கூட்டாளிகளுக்கும் நீங்கள் சப்போர்ட் பண்ணி பேசி வாங்கி கொடுக்கணுமா? இல்லை உங்கள்கிட்ட இருக்கிற 1-2 தூக்கி எடுத்து அங்கே கொடுத்தா அவங்களை அப்படியே தனக்கச்சு வச்சுக்கிற வேண்டியானே? நீங்கள் எல்லாம் வாங்கிட்டியா? அவங்க 2 பேரும் அங்கனக்குள்ளே முட்டிக்கிட்டே நிற்காங்களே எப்படின்னு ஒரு தம்பி ஆங்க. கேட்பதற்கு அவர்களுக்கு உரிமை இருக்கிறது, கொடுப்பதற்கு மாண்புமிகு முதலமைச்சருக்கு மனம் இருக்கு. ஆகையால் நாங்கள் போயிட்டு பிற கட்சியில் மூக்க நோச்சு இவங்களுக்குன்னு அவங்களுக்குன்னு சொல்லுவோம். எங்கள் கட்சியை நாங்கள் பார்த்துட்டு இருக்கோம், எங்கள் அரசியல் நாங்கள் பார்த்துட்டு இருக்கோம். அதே வேண்டுகோள் தான் எல்லாருக்கும் வைக்கிறோம், காங்கிரஸை ஒப்பிட்டு பேசாதீர்கள். ரைட், திருமாவளவனுக்கு தேமுதிக என்ன சொல்றீங்க சார்? தெரியல, பிற கட்சியை பத்தி நாங்க பேசுறது இல்ல. காங்கிரஸை மையப்படுத்தி கேட்கறதுனால உங்களுடைய பதில் என்ன சார்? நாங்க தான் எங்க வேதனையை சொல்லிட்டோமே, அப்படி கம்பேர் பண்ணாதீங்க. 100 நாடாளுமன்ற உறுப்பினர்களை கொண்ட பேர் இயக்கம் காங்கிரஸ் பேர் இயக்கம். காங்கிரஸ் வேதனையா சார்? இந்த கேள்விக்கு பதில் சொல்ற மாதிரி நம்ம அண்ணியார் சொல்றாங்க, ஏழுமலையான கும்பிட்டு வந்தாகலாம். இங்க பாருங்க தம்பி, முன்ன பின்ன அப்படி இப்படி இருக்கும். வாயுள்ள பிள்ளை பிழைக்கும், அனுதம் உள்ளதான் பால் குடிக்கும். அதனால அவங்க கேட்டு வாங்குவாங்க. நீங்க அதை பத்தி ஒன்றும் கவலைப்படாதீங்க, நாங்க தான் ஜெயிக்க போறோம். அன்னைக்கு உங்களுக்கு எல்லாம் ட்ரீட் தரம்காக. இன்னைக்கு கேப்டன் எப்பவுமே திருப்பதிக்கு வருவாரு, உங்க எல்லாருக்கும் தெரியும். கேப்டன் எங்கேயும் போல எங்க கூட தான் இருக்காரு, நம்ம கூட தான் இருக்காரு. அதனால அவர் எப்பவுமே அவரோட பிளெஸிங்ல தான் நாங்கள் ஒரு ஸ்டெப் வைக்கிறோம். எப்பவுமே எந்த ஒரு விஷயம் துவங்குவதாக இருக்கட்டும், வெற்றி பெற்ற பிறகும் நம்ம திருப்பதிக்கு வருவோம். அந்த வகையில் இந்த வாட்டி தேர்தலை சந்திப்பதற்கு முன் பெருமாளை தரிசிச்சுட்டு போகிறோம். மகத்தான வெற்றி பெற்று மீண்டும் வருவோம். திருப்பதிக்கு அவருக்கு நன்றிகளை சொல்லணும். நானும் நிறைய இடங்களுக்கு நிறைய வேலைகளாக போயிருக்கேங்க. தெலுங்கு தேசம், கன்னட தேசம், மலையாள தேசம்ங்கிறாங்க, தமிழ் தேசம்னு சொல்ல மாட்டேங்கிறாங்க. தமிழ்நாடு தனி நாடுன்னு கேட்காங்க. எவ்வளவு கடுப்பு வருது தெரியுமா அக்கா? எவ்வளவுதான் தாங்குவேன், வெயில் வேற ஜாஸ்தியா இருக்குங்க. நாம மெட்ராஸ் ஸ்டேட்னு எல்லாரும் ஒன்றாக இருந்ததுதான் திராவிடம். ஆனால் தமிழ்நாட்டில் தமிழ் என்ற வார்த்தை மறைக்கப்பட்டு திராவிடத்தை கொண்டு வந்ததே திமுக. தமிழுக்கு இழைக்கும் அநீதி என்று நான் சொல்வேன். தமிழ் என்ற வார்த்தை ஏனென்றால் திராவிட நாடுகளை சார்ந்த தெலுங்கு, ஆந்திரா, கன்னடா அந்த வார்த்தையை பயன்படுத்துவதில் எல்லாரும் சேர்ந்து இருக்கிறதா திராவிடம்னு பயன்படுத்துறாங்க. ஆனா தமிழின் தொன்மையை மறைப்பதற்கும் தமிழ் என்ற வார்த்தையை மறைப்பதற்கும் திராவிடம் என்ற வார்த்தையை இவர்கள் பயன்படுத்துகிறார்கள். ஆக தமிழுக்கு அநீதி இழைத்துக் கொண்டிருக்கிறார்கள். மற்ற திராவிட மாநிலம் என்று சொல்லுகின்ற மாநிலத்தில் கூட தெலுங்கு தேசம், கன்னட தேசம் என்றுதான் சொல்றாங்க. ஆனா இவங்க திராவிட நாடு என்று சொல்லி தமிழின் தொன்மையை மறைத்துக் கொண்டிருக்கிறார்கள். ஆக எல்லாமே அரசியலுக்கான அப்பட்ட நாடகம். அப்படியே அருணாச்சல ஐயா மக்கள் நீதி மையத்திலிருந்து கேட்டாம்ல, இந்த சீட்டு இது இப்படி எப்படின்னா இங்கே பாருங்க எல்லாம் முடிஞ்சு போச்சு. ஒரே ஒரு சின்ன விஷயத்தை மட்டும்தான் கொஞ்சம் நெருடலாக இருக்கு. உங்கள் டார்ச்சை ஓரமாக வைங்க, எங்கள் சூரியன் பிரகாசமாக இருக்குல்ல, எதுக்கு டார்ச்சுன்னு கேட்காங்க. எங்களுக்கு பேட்டரியை கீழே வைக்கிறதுக்கு கொஞ்சம் சங்கட்டமாக இருக்கு. அப்படிதான், வேற ஒன்றும் இல்லை. அப்படிங்க தொகுதிகளை பொறுத்தவரையில் சுமூகமாக பேச்சுவார்த்தை நடந்து கொண்டு இருக்கும் பட்சத்தில் சின்னத்தை பொறுத்தவரையில் திராவிட முன்னேற்ற கழகத்துடைய சின்னத்தில் போட்டியிட வேண்டும் என்று அவர்கள் கோரினார்கள். அதை பொறுத்தவரையில் 2019 ஆகட்டும் 2021 சரிங்க, சராசரியாக 4% வாக்குகள் மக்கள் நீதி மையத்துடைய சின்னத்திலிருந்து, தனி சின்னத்தில் எங்களுடைய சிம்பிள்லேருந்து, பேட்டரி டார்ச்சிலேருந்து
பெற்றிருக்கிறோம். மக்கள்கிட்ட தொண்டர்கள்ட்ட எல்லாம் சென்றடைந்த சின்னம் பேட்டரி டார்ச். அதில் இந்த குழுவை பொறுத்தவரையில் அந்த சின்னம் பொறுத்தவரையில் எங்களுடைய தனி சின்னத்தில் தான், தேர்தல் ஆணையத்திலிருந்து பெற்ற சின்னத்தில் தான் போட்டியிடுவோம் என்பதை நாங்கள் வலியுறுத்தினோம். அப்படியே மக்களெல்லாம் கூப்பிட்டு வாங்க, ஒவ்வொரு கட்சியும் ஒவ்வொரு தேர்தல் அறிக்கையாக கொடுத்துக்கிட்டே இருக்கு. முதல்ல சீமானே மலமலன்னு கொடுத்துருக்காரு. தலைநகரத்தை 5ஆ பிரிக்கிறான், அங்கங்கே குத்த வைங்கன்னு அண்ணன் சொல்கிறாரு. தேசிய கீதம் பாடுறது வந்து ரொம்ப இதாக இருக்குது, அப்புறம் தமிழ் தாய் வாழ்த்து பாடுறது ரொம்ப இதாக இருக்குது. அதுலேயும் சில மாற்றங்களை கொண்டு வருவான். நிறைய விஷயங்களை பண்ணியிருக்கார். தண்ணி பிரியா தருவேன் அப்படின்ட்டுருக்காரு. இதெல்லாம் சாத்தியமா இல்லையா, என்ன செய்யலாம், உங்களுக்கு ஓகேவா அப்படின்னு கேட்டால் அப்படி கையை வாங்கி குத்த வர்ற மாதிரியே பதில் வருது எல்லாற்றும். மற்ற கட்சிகளோட வாக்குறுதிகளை, இத்தனை ஆண்டு கால வாக்குறுதிகள்ல இலவசன்ற முன்னிறுத்துற ஒரு வாக்குறுதிகளுக்கு அப்பாற்பட்டு இலவசனை முன்னிறுத்தாத ஒரு வாக்குறுதியை நான் வரவேற்கிறேன். ஏனென்றால் தமிழ் மீதும் தமிழ் மக்கள் மீதும் அலாதி பற்று கொண்டவர் அவர். ஆடு மாடு மேய்த்தல் விவசாயத்தை அரசு பணியாக கருதப்படும் என்று கூறியிருக்கின்றார். கூட்டுறவு சங்கங்களின் மூலமாக இவ்வகையான செயல்பாடுகளை செய்வது வேண்டுமானால் சாத்தியமாக இருக்கும். 60 வயதிற்கு மேலே உள்ள விவசாயிகளுக்கு ஓய்வூதியம் வழங்கப்படும். அனைத்து விவசாயிகளுக்குமே வந்து ஊதிய தொகை வந்து கொடுக்கறது, இதெல்லாம் அதை செய்யலாம். ஒரு சாராயத்தை ஊற்றி கொடுக்குற அரசு ஊழியராக இருக்கும்போது விவசாயிகள் வந்து படித்து வேலை பட இல்லாம பட்டதாரிகளாக இருக்கிறவங்களுக்கு அரசு வேலையை கொடுக்குறங்கிற விவசாயிகளுக்கு அரசு சாத்தியப்பட முடியும். இவர்களால் இதை செய்ய முடியுமா அப்படிங்கிற ஒரு சந்தேகம் மக்கள் மத்தியில் இருக்கு. ஃபர்ஸ்ட் ஒரு எம்எல்ஏ ஆகணும், எம்எல்ஏ ஆகி முதலமைச்சர் ஆகணும், அதுக்கப்புறம் இந்த விஷயங்கள்லாம் நடைமுறைக்கு அவர் கொண்டு வரட்டும், அப்போ பார்க்கலாம். தமிழ் குடிகளுக்கு வந்து இடஒதுக்கீடு, சாதி ரீதியான இடஒதுக்கீடை ரத்து பண்ணிட்டு அப்படின்லாம் சொல்லியிருக்கிறாரு. இதெல்லாம் என்னத்த இது பண்ணால் சாதியை தான் மீண்டும் வந்து கட்டமைக்கிறதுக்காக தான் வந்து வழிவகுக்கும். ரயில்வே கோட்டத்தை வந்து தமிழ்நாடு மயமாக்கப்பட்டு மத்திய அரசுக்கு சம்மந்தப்பட்டது. இவர் சொல்கிறத மத்திய அரசு கேட்காது. தமிழ்தாய் வாழ்த்து பாடலை வந்து மாற்றுவோம்னு சொல்கிறாரு. இப்போ இருக்கிற தமிழ்தாய் வாழ்த்துல அவர் என்ன குறை பிடிச்சிட்டாரு, எதுக்காக மாற்றணும்னு சொல்கிறாரு? தமிழ்தாய் என்னத்தை மாற்ற போறாரு? படிக்காதவங்களுக்கும் வந்து வேலை வாய்ப்பு தருவோம், அதுவும் வந்து கவர்மெண்ட் வேலை அப்படின்றாருங்க. இது நடக்கக்கூடியதுங்களா? எல்லாருமே படிக்க வைக்கணும், நல்லா வேலையாக்கணும், வேலைக்கு போக விடணும்னு தான் சொல்லுவாங்க. இதே அவர் பிள்ளைய போய் மாடு போய் படிக்க வேணாம்னு சொல்லுவாரா? படிக்கணும் ஆர்வம் மாணவன் வந்து படிக்காம போற ஒரு ஐடியா சொல்றாரு. விஜய் மாதிரி வாய்க்கு வந்ததை ஏதாவது சொல்லிக்கிட்டு இருக்காரு. ஒரு விவசாயி கூட வேட்பாளருக்கு முன்னுரிமை கொடுக்கல, அவர் எப்படி விவசாயத்தை முன்னெடுத்துறாரு? 5 தலைநகரங்கள் உருவாக்கப்படும் சொல்லி சொல்றாரு. இதெல்லாம் எம்ஜிஆர் காலத்திலேயே முன்னெடுக்கப்பட்டு நிதி பத்தாது அப்படின்னு சொல்லி கைவிடப்பட்ட திட்டம் தான். இவர் ஒன்றும் புதுசா சொல்லிடல. இது வரைக்கும் பார்த்த தர்பாரில் அரசியலோட சேர்ந்த உங்கள் வாழ்க்கையில் எப்படி அப்படியே உள்ளோட வந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் பார்த்துருப்பீங்க. மீண்டும் அடுத்த தர்பாரில் நான் உங்களை சந்திக்கிறேன். அதுவரை உங்களிடமிருந்து அன்போடு விடைபெற்றுக் கொள்வது உங்கள் அன்பு நண்பன் எழில். வணக்கம் மக்களே.